Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be dealing with solution to numerical problems of Unit 10, which is Electronics and Communication. Okay. First problem, the given circuit has two ideal diodes connected as shown in the figure below. Calculate the current flowing through the resistance R1. Okay. ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள், பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க, அதில் ரெண்டு ஐடியல் டயோட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கிறான். ஐடியல் டயோட்ஸ் அப்படிங்கிறப்ப அது ரெசிஸ்டன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு அக்ராஸாக பெருசாக வோல்டேஜ் ட்ராப் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டு ஐடியல் டயோட்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக தேர் ஆர் ரெசிஸ்டன்சஸ் கனெக்டட் R1, R2, R3 எட்ஸெட்ரா. ஓவராலாக இதை பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் ஒரு 10 வோல்ட் சோர்ஸ் ஆஃப் EMF இருக்குது. ஓகே ரைட். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. டயோட் D1 வந்து ரிவர்ஸ் பயஸ்ட், நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது ப்ளஸ்ஸு கீழே மைனஸ். இந்த பேட்டரியில் ப்ளஸ் இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா டயோடோட நெகட்டிவில் ப்ளஸ் வந்து நிற்கிது. ஓகே, இப்போ இந்த டயோடு D1 வந்து எனக்கு கண்டக்ட் பண்ணாது. இப்படி வர்ற கரண்ட் இப்படி டயோடு எப்போவுமே ரிவர்ஸ் பயஸில் கண்டக்ட் பண்ணாது. ஓகே, ஃபார்வர்ட் பயஸில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட்டில் டயோட் D1 கண்டக்ட் பண்ணலை அப்படின்னாலே இங்கே கரண்ட்டு ஃப்ளோவே ஆகாது. கரண்ட் ஃப்ளோ ஆகலை அப்படின்னா இதை ஓப்பன் சர்க்கியூட், இது இல்லை அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம். இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு இங்கே வர்ற கரண்ட் இப்படி போய் இப்படி வந்து இப்படி சர்க்கியூட்டில் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ டயோட் D2 மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ண. அப்போ நான் ஓவராலாக பார்க்குறப்ப என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா, D1 இல்லை, R2 இல்லைன்னு எடுத்துக்கலாம். கரண்ட் வந்துட்டு இந்த மூணுக்குள்ள சீரீஸில் ஃப்ளோ ஆகி வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே ரைட். இப்போ சீரீஸில் அப்படிங்கிறப்ப இந்த டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ மீதி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு R1, R3 மட்டும்தான். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அப்படிங்கிறப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்கியூட் R is equal to ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸை ஆட் பண்ணிக்கிறோம். R1 plus R3 which is equal to 2 plus 2 whose value is 4 ohm அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கரண்ட் த்ரூ R1 தான். இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் இங்கே R3லேயும் ஃப்ளோ ஆகுது. ஓகே, சீரீஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறதுனால ஸோ தி கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். கரண்ட் I is equal to V by R. ஓகே, V வந்து 10 வோல்ட் கொடுத்துருக்குறாங்க, சர்க்கியூட்லேருந்து எடுத்துக்கலாம். R வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 ohm அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அப்போ 10/4ங்கிறப்ப 2.5 ஆம்பியர். அப்போ சர்க்கியூட்டில் அல்லது ஸ்பெசிஃபிக்காக R1ல் அப்படின்னு கேட்குறதுனால 2.5 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ப்ராப்ளம் நம்பர் 2. 4 silicon diodes and a 10 ohm resistor are connected as shown in the figure below. Each diode has a resistance of 1 ohm. Find the current flowing through the 10 ohm resistor அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறான். ஓகே, இங்கேயும் அதே கதை தான், டயோட்ஸுடைய ஒரு காம்பினேஷன். ஓகே, 4 டயோட்ஸ் இருக்குது, D1, D2, D3, D4 எட்ஸெட்ரா. 4 தான் இருக்குது. அண்ட் தேர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் 10 ohm. இதை 3 வோல்ட் EMFல கனெக்ட் பண்ணியிருக்கிறான். ஓகே, ஒவ்வொரு டயோடுக்குமே இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரைட், முன்னாடி வந்து ஐடியல் கேஸ் பார்த்தோம், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, வோல்டேஜ் ட்ராப் ஆகாதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒவ்வொரு டயோடுக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அங்கேயும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு ட்ராப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கிட்டு 10 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். முன்ன சொன்ன அதே கதை தான். டயோட்ஸ் D1 and D4 ஆர் ரிவர்ஸ் பயஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பேட்டரி. பேட்டரியோட ப்ளஸ் இது மைனஸ் இதுனா இப்படி கரண்ட் வர்றப்ப இது ஃபார்வர்ட் பயஸில் இருக்கும், கண்டக்ட் பண்ணும். இது ஆனால் ரிவர்ஸ் பயஸில் இருக்க கண்டக்ட் பண்ணாது. அப்போ இது இல்லைன்னு எடுத்துக்கோ. இந்த இடத்துல சர்க்கியூட் உடஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வர்ற கரண்ட் இப்படி போய் இந்த இடத்துக்கு வரும். இங்கே வர்றப்ப D4 வழியாக போகலான்னா இதுவும் ரிவர்ஸ் பயஸில் இருக்குது. இப்போ இதுலேயும் போக முடியாது. அப்போ இப்படி தான் கரண்ட் வந்து இப்படி போயிடும். ஓகே, இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப D1ம் D4ம் இல்லை, அதை பிரேக் பண்ணி எடுத்துடலாம் சர்க்கியூட்டில். ரைட், பிகாஸ் தே டு நாட் கண்டக்ட். அப்போ எது வழியாக தான் கண்டக்ஷன் நடக்குதுன்னா வர்ற கரண்ட் இப்படி போய் D2 வழியாக போயிட்டு 10 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து D3 வழியாக போயிட்டு மறுபடியும் இப்படி வந்துடும். அப்போ இந்த D2, 10 ohm, D3 மூணுமே தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இஃப் தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், இப்போ இந்த டயோடுக்குமே ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறான். அப்போ இது 1 ohm, இது 10 ohm, இது 1 ohm அப்படிங்கிறப்ப 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சீரியஸ் கனெக்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதை வச்சுட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மூலமாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
ஸோ டயோட்ஸ் D1 and D4 ரிவர்ஸ் பயஸ் ஆகுது, கரண்ட் இந்த பாத்தில் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். காம்பினேஷன் சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் 1, 10 and 1 ohm ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டயோடுக்கும் 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேணுங்கிறப்ப 3 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 1 + 10 + 1 வந்து 12 ohm வந்துடுது. இதே கரண்ட் தான் த்ரூ அவுட் தி சர்க்யூட் ஃப்ளோ ஆக போகுது. நமக்கு கரண்ட் வேணுங்கிறப்ப I = V/R. V வந்து 3 வோல்ட்னு கொடுத்துருக்குறாங்க, R வந்து 12 ohm, ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 0.25 ஆம்பியர் வருது. ஓகே, இந்த ரெண்டு ப்ராப்ளம்லையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தி டயோட்ஸ் ஃபார்வர்ட் பயஸில் தான் கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் கண்டக்ட் பண்ணாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். Now moving on to problem number 3. Assuming VC saturation is equal to 0.2 volt and beta is equal to 50, find the minimum base current IB required to drive the transistor given in the figure to saturation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகே, ஒரு டிரான்சிஸ்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, இது காமன் எமிட்டர் மோடில் இருக்குது. காமன் எமிட்டர் மோடில் கரண்ட் கெயின் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பீட்டான்னு சொல்லுவோம். அதை வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இந்த விசி இது எமிட்டர், இது பேஸ், இது கலெக்டர், அப்படி தானே? இந்த ஆரோ மார்க் இருக்கிறது எமிட்டர், சென்டரில் இருக்கிறது பேஸ், இங்கே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கலாக இது எமிட்டர்னா ஆட்டோமேட்டிக்காக இது கலெக்டராக மாறிடும். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து விசி கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ். இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்துட்டு 0.2 வோல்ட்னு கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் கெயின் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறான். ஓகே, இப்போ சேச்சுரேஷன் தான் மேக்ஸிமம் வேல்யூவே விசிக்கு 0.2னா ஐபி எவ்வளோ கண்டுபிடிங்க, கரண்ட் எவ்வளோ தேவை இதை சேச்சுரேஷனுக்கு ரன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்கிறான். ஓகே, இப்போ சொல்யூஷன் பாருங்கள். வோல்டேஜ் அக்ராஸ் ஆர்எல்ங்கிறது இதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இங்கே டோட்டலாக கொடுக்குற வோல்டேஜ் 3 வோல்ட். இப்போ இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா கிரவுண்டுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு பேட்டரி இப்படி அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம 3 வோல்ட் கொடுக்குறோம், அந்த வோல்டேஜ் வந்துட்டு 2 இடத்துல ட்ராப் ஆகும். ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக, இதுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் இருக்கும், 1 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் இருக்கும். மீதி வோல்டேஜ் வந்து இந்த கலெக்டர் எமிட்டருக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகும். அப்போ இந்த டோட்டல் வோல்டேஜ் 3 வோல்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் ஆர்எல் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் கலெக்டர் எமிட்டர். ஓகே, அப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஆர்எல் தான் தேவை. இப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வோல்டேஜிலிருந்து இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ஆர்எல்ங்கிறது 3லேருந்து இந்த சேச்சுரேஷன் வோல்டேஜ் சிஇ வோல்டேஜை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 3 - 0.2 அப்படிங்கிறப்ப 2.8 வோல்ட் வந்துடுது. ஓகே, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படின்னா 2.8 வோல்ட். ஓகே, அப்போ வோல்டேஜ் தெரியுது, ரெசிஸ்டன்ஸ் தெரியுது அப்படின்னாலே நம்ம ஓம்ஸ்லா எம்ப்ளாய் பண்ணிடலாம். V = IR. அப்போ 2.8 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு IC இன்ட்டு R வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே RL. நமக்கு IC கண்டுபிடிச்சிடலாம். அப்போ IC = 2.8 டிவைடட் பை RLோட வேல்யூ 1 கிலோ. கிலோ அப்படிங்கிறப்ப 10⁻³ ரைட். அப்போ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஐசியோட வேல்யூ 2.8 × 10⁻³ கிடச்சிது. ஓகே, ஐசியோட வேல்யூ எனக்கு இருக்குது, பீட்டா வேல்யூ இருக்குது. நான் ஐபி கண்டுபிடிக்கணும்னா பீட்டாக்கு என்ன ரிலேஷன், கரண்ட் கெயினுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு IC/IB, இப்படி ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, பீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 50 அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஐசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ ஐபி தான் தேவை அப்படிங்கிறப்ப நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக ஐபி, ஓகே ஐபின்னு போடணும், மாறி இருக்கு. ஐபி = IC/பீட்டா. ஐசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் பை பீட்டா அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வேல்யூ 56 மைக்ரோ ஆம்பியர்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஓகே, மூவிங் ஆன் டு ப்ராப்ளம் நம்பர் 4. A transistor having alpha is equal to 0.99 and VB is equal to 0.7 volt is given in the circuit. Find the value of collector current. Okay, ஒரு டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் மோடில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ்டு சர்க்கியூட்டை கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொடுக்குற ஓவரால் வோல்டேஜ் 12 வோல்ட். அது ஸ்ப்ளிட் ஆகி பிபியாக மாறும். அக்ராஸ் ஆர்எல் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும், எமிட்டர் கலெக்டருக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இதெல்லாம் நடக்கும் இங்கே. ஓகே, நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ 0.99 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் விபி வந்து 0.7 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ஓகே, இந்த வேல்யூஸ் வச்சுக்கிட்டு வேல்யூ ஆஃப் கலெக்டர் கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஐசியோட வேல்யூ என்னவாக இருக்கும். ஓகே, ரைட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ள இதே டயக்ராமை நாம் கொஞ்சம் ரெப்ரசன்டேஷனோட போட்டுக்கிறோம். 12 வோல்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுக்குற வோல்டேஜ் ஆகும்.
அது 1K ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆகி பிங்கிற பாயிண்ட்டை ரீச் ஆகுது. இந்த பாயிண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் ஐபி, அதுதான் இங்கே என்ட்ரு ஆகுது, பேஸ் கரண்ட் ஐபி. இப்படி வர்றது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வர்றது ஐசியாக இருக்கும், ஏன்னா இது கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, லோட் ரெசிஸ்டன்ஸ். இதில் வர்ற கரண்ட் ஐசி, இதில் வர்ற கரண்ட் ஐபினா இந்த இடத்துல இருந்து தான் இது ரெண்டும் பிரிஞ்சு வருது. ஓகே, இங்கே வர்ற கரண்ட் இப்படி பிரிகிறப்ப ஐபியாகவும் இங்கே ஐசியாகவும் வருது. அப்போ இங்கே வர்ற டோட்டல் கரண்ட் என்னவாக இருக்கும், ஐசி ப்ளஸ் ஐபியாக இருக்கும். ரைட், இப்போ இங்கேருந்து வர்ற கரண்ட் ஐசி ப்ளஸ் ஐபி, அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆகி வருது. அந்த கரண்ட் பிரிஞ்சு இங்கே ஐசியாகவும் இந்த இடத்துல ஐபியாகவும் இப்படி வருது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கரண்ட்டும் பிரிஞ்சு மறுபடியும் இந்த இடத்துல சேர்ந்து கடைசியாக ஃபைனலாக வருது. அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு எவ்வளோ தான், எனக்கு ஐசி ப்ளஸ் ஐபி தான். இந்த கன்சிடரேஷனை மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, பாருங்க, இந்த பேஸ்க்கு உண்டான ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐபி, இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐசி. அப்போ ரெண்டும் சேர்ந்து தானே முன்னாடி வந்திருக்கும். அப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளோ, ஐசி ப்ளஸ் ஐபி. அதே டோட்டல் கரண்ட் தான் மறுபடியும் எனக்கு இது ரிட்டர்ன் வரும். ஓகே, அப்போ இங்கேயும் ஐசி ப்ளஸ் ஐபி தான் ஃபைனலாக. இந்த கிரவுண்டுனா என்ன அர்த்தம்னா மைனஸ் ஆஃப் தி பேட்டரின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ளஸ்ன்னு போடுறப்ப ப்ளஸ் ஆஃப் தி பேட்டரி. இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதனுடைய ப்ளஸ் டெர்மினல் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பேன், மைனஸ் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாவை அப்ளை பண்ணி தான் இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஐசி தேவை. இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகே, அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ரைட், ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்குறான். ஆல்ஃபா வந்து 0.99. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறப்ப 0.99 பை 1 மைனஸ் 0.99 தட் இஸ் ஈக்குவல் டு 99 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகே, அண்ட் பீட்டாக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஐசி பை ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஐசி பை ஐபி இதை வச்சுட்டு நம்ம எழுதுறோம்னா 99 இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி ஆர் சிம்பிளி ஐசி இஸ் ஈக்குவல் டு 99 டைம்ஸ் ஐபி. அதெல்லாம் நமக்கு தெரியும், 99% இருப்போம் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே இந்த ஐடியாலாம் இருக்குது. ஓகே, இங்கே ப்ராப்ளம்னு வச்சே சால்வ் பண்ணுறோம். ஐசி இஸ் ஈக்குவல் டு 99 ஐபின்னு வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை இந்த பாத்துக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஏபிசிடிஇஎஃப் ஒரு க்ளோஸ் பாத்துக்கு நான் அப்ளை பண்ண போகிறோம். ஏபிசிடிஇஎஃப் இது எப்படி சார் க்ளோஸ்டு பார்த்துன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் கொடுத்துருப்பீங்க. இப்போ இது ஒரு க்ளோஸ்டு பார்த்து தான் எனக்கு. ஓகே, ஸோ ஏபிசிடிஇஎஃப் இந்த பார்த்து நான் எடுத்துக்க போகிறேன். ரைட், அப்போ இதை விட்டுறலாம், இதை நான் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த க்ளோஸ்டு பாத்துக்கு ஓகே நாம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா என்ன சொல்லுது, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இஎம்எஃப்னு சொல்லுது. ஓகே, ரைட். இப்போ இங்கே இஎம்எஃப் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இஎம்எஃப் ட்ராப் ஆகும், இங்கே ஒரு இஎம்எஃப் ட்ராப் ஆகும், இங்கே ஒரு இஎம்எஃப் ட்ராப் ஆகும். ஓகே, ரைட். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த 1K வழியாக போகிற கரண்ட் வந்துட்டு ஐசி ப்ளஸ் ஐபி, 10K வழியாக போகிற கரண்ட் ஐபி, அண்ட் மறுபடியும் இந்த 1K வழியாக போகிற கரண்ட் வந்து ஐசி ப்ளஸ் ஐபி. ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நான் கணக்கில் எடுத்துக்க வேண்டி இருக்கும். ஓகே, அப்போ நாம் கன்சிடர் பண்ண க்ளோஸ் பாத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பாதையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மற்ற எதையும் நீங்கள் மற்ற வோல்டேஜஸையோ மற்ற ரெசிஸ்டன்ஸையோ மற்ற கரண்ட்டையும் நான் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரைட். ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜாக இருக்கும். இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இன்னொன்று இந்த வோல்டேஜ் விசிஇ அது இங்கே ட்ராப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ இந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஐசி ப்ளஸ் ஐபி இன்ட்டு 1Kன்னு எழுத வேண்டியிருக்கும். ரைட், அடுத்து இங்கே ஐபி இன்ட்டு 10K, இங்கே ஐசி ப்ளஸ் ஐபி இன்ட்டு 1K மறுபடியும். இது எல்லாமே ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இஎம்எஃப். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இஎம்எஃப்ங்கிறப்ப இங்கே நம்ம விஏ ஏங்கிற பாயிண்டில் இருக்கிற வோல்டேஜை விஏன்னு வச்சுக்கிறோம், பேஸில் இருக்கிறத விபிஇ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். விபியோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்குறாங்க 0.7 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ அந்த 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிறதா தான் அசம்ஷன்ஸ். ஓகே, ரைட். இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் எப்படி சார் வந்தது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டான். இந்த மைனஸ் எல்லாத்தையும் அந்த ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுங்க. ஓகே, அப்போது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இஎம்எஃப் அப்படிங்கிறப்ப விஏ அப்படிங்கிறது இது ப்ளஸ், இப்படி கரண்ட் அனுப்பும். விபி அப்படிங்கிறத பொறுத்தவரை இது ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆப்போசிட் அண்ட் மைனஸாக இருக்கும், அது கரண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அனுப்பும். ஓகே, கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க.
இந்த VA இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பொறுத்தவரை இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ அது கரண்ட் இப்படி அனுப்ப போகும். ரைட், இங்கே பேஸை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வோல்டேஜ் அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் பாசிட்டிவாக இருக்கும். ரைட், அது இந்த இடம் பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப இங்கே நெகட்டிவ் இருக்கும். ஆனால் இப்படி அது ரீச் பண்ணாது, பேட்டரிக்குள்ளே போகிறத நம்ம எடுத்துக்க முடியாது. இப்படி தான் அதை ரீச் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ இந்த சோர்ஸ் வோல்டேஜை தவிர மீதி இருக்கிற எல்லா வோல்டேஜுமே அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். எந்த டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான் வரும். ஓகே, இந்த சோர்ஸ் வோல்டேஜ் கரண்ட்டை இப்படி அனுப்பும். மற்ற இடத்துல டெவலப் ஆகிற வோல்டேஜ் எல்லாமே, இப்போ இங்கே ஒரு வோல்டேஜ் டெவலப் ஆச்சுனாலும் அது இதை அப்போஸ் தான் பண்ணும். ஓகே, ரைட், அப்போது அதெல்லாம் மைனஸ்னு எடுத்துக்க வேண்டியது தான். ரைட், அப்போ VA மைனஸ் VBE ஈக்குவல் டு இதெல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளஸில் இருந்திருக்கும். அந்த ப்ளஸ் எல்லாம் தூக்கி இந்த சைடு கொண்டு வரப்போ மைனஸ்ன்னு மாறிக்கும். அப்போ டோட்டல் வேல்யூஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஓகே, இது ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கலாம், டேரெக்டாக வந்ததுனால நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, பரவாயில்ல. ஓகே, ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் EMFங்கிறப்ப VA மைனஸ் VBE. ஏன் மைனஸ் VBEனா பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நடத்துக்கிறான். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வரும். அது இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருந்திருக்கும் ப்ளஸில், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரப்போ எல்லாம் மைனஸாக மாறி இருக்கும். இப்போ டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகே, இப்போ நோன் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகே, இந்த ஐசிக்கு வந்து 99 IB இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு வர ஆன்சர் வந்துட்டு 210 IB இஸ் ஈக்குவல் டு 11.3/10^3 வருது. இப்போ IB மட்டும் எனக்கு வேணுங்கிறப்ப நான் சால்வ் பண்ணி கொண்டு வந்தேன்னா 0.54 × 10⁻³ வருது. ஓகே, எனக்கு IB வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐசிக்கும் ஐபிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. IC இஸ் ஈக்குவல் டு 99 IB. ஓகே, இந்த IB வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஐசியோட வேல்யூ இவ்வளவு அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகே, ரைட். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரையும் கிர்ச்சாஃப்ஸ் ரூலை ஒரு பர்டிகுலர் க்ளோஸ் பாத்துக்கு அப்ளை பண்ணி அதில் கன்வென்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னா நமக்கு ஐசி இவ்வளோ வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதான் கேட்டிருக்கிறாங்க நம்மகிட்ட, ஐசி வேல்யூ தான் கேட்டிருக்கிறான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கலெக்டர் கரண்ட்னா அது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. In the circuit shown in the figure, the BJT, bipolar junction transistor சொல்லுவோம். ஓகே, or simply transistor has a current gain of 50. பீட்டாவோட வேல்யூ 15 கொடுத்துருக்குறாங்க. For an emitter base voltage VEB is equal to, base emitter voltage வந்து 600 millivolt. Calculate the emitter collector voltage VCE அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ஓகே, ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, குறிப்பிட்ட கெயினில் இருக்குது, பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் ஒரு எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, VCE எவ்வளோன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, இதுக்கும் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், அதை ரஃபாக அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். பீட்டா வந்து 50, VEB கொண்டு பிடிச்சி கோயிங் அலாங் ABC. இப்போ இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கோங்க, இதை C அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ABC இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம VA மைனஸ் VEB, இது எமிட்டர், இது பேஸ், இது கலெக்டர். ஓகே, VAங்கிறது இது எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல உண்டாகிற வோல்டேஜ். ஓகே, VA மைனஸ் VEB மைனஸ் VB. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த வோல்டேஜ் VA இருக்குது, அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா VEB பேஸ் எமிட்டர் வோல்டேஜை சப்ராக்ட் பண்ணுறீங்க, மைனஸ் VB, அந்த வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்துடுது. இந்த VB வந்து நமக்கு தெரியாது, வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீதி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி VBயோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத ரஃபாக கண்டுபிடிக்கிறோம். அக்ராஸ் பேஸ் எவ்வளோ வோல்டேஜ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அப்போது 3 மைனஸ் 0.6 மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்துடுது. அப்போ VBயோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2.4 வோல்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ரைட். VBயோட வேல்யூ இவ்வளோ அப்படின்னா தென் நமக்கு IB வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஓம்ஸ் லா I ஈக்குவல் டு V/R அந்த ஃபார்மேட்டில். ரைட், பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், இது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லிக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த டோட்டல் வோல்டேஜ் இருக்குல்ல 3 வோல்ட், இதுதான் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த வோல்டேஜ் வந்து இந்த பாத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட பாத்தில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் தான் இங்கே ஒரு வோல்டேஜாகவும் இங்கே ஒரு வோல்டேஜாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். ரைட், அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு திஸ் வோல்டேஜ் ப்ளஸ் திஸ் வோல்டேஜ். ரைட், அப்போது இது ஈக்குவல் டு இது ப்ளஸ் இதுன்னா எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா திஸ் மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதை தான் இங்கே ஈக்குவேஷன் எழுதிருக்கிறோம் நம்ம. ஓகே, VAங்கிறது
இங்கே இருக்கிற வோல்டேஜ் VEB அப்படிங்கிறது எமிட்டருக்கும் பேஸ்க்கு நடுவில் இங்கே டெவலப் ஆகிற வோல்டேஜ். VB அப்படிங்கிறது பேஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகே ரைட். அப்போது இதுதான் இதுவாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ். அப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வர்றப்ப இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஸோ இங்கே VB வேல்யூ இப்படி வந்துடுது. VB தெரியுது அப்படின்னாலே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இங்கே ரெசிஸ்டன்ஸ் பேஸ்க்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் 60 கிலோ ஓம், அக்ராஸ் வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியுது. ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் இருந்தாலே கரண்ட்டை நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ IB இஸ் ஈக்குவல் டு VB பை RB அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். VBயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2.4 வோல்ட்டுன்னு. அண்ட் RB ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு 60 × 10⁻3 ஏன்னா கிலோ ஓம்ஸில் இருக்குது நமக்கு. ஓகே ரைட். இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் 0.4 × 10⁻⁻4 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது நமக்கு. ஓகே ரைட். ஸோ கரண்ட் ஐபியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஐபி தெரிஞ்சது அப்படின்னா பீட்டா வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ, பீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா ஐசி வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஐசி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், ஐபி இன்ட்டு பீட்டா. அண்ட் பீட்டாவோட வேல்யூ 50, ஐபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 0.4 × so much. ஓகே ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 2 × 10⁻³ ஆம்பியர். ஓகே ரைட். இப்போ ஐசி தெரிஞ்சது அப்படின்னா விசி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா விசிங்கிறது இந்த இடத்துல உண்டாகிற வோல்டேஜ். ஏன்னா இப்போ இதுதான் கலெக்டர். ஓகே இப்போ இதுதான் ஆர்சி, இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் ஐசி. இதை மைண்டில் வச்சுக்கணும். கொஞ்சம் அந்த ஏரோ மார்க்கை வச்சு பாருங்க. ஏரோ மார்க் எங்கே இருக்கோ அது எமிட்டர், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது கலெக்டர், சென்டரில் இருக்கிறது பேஸ். இதை மைண்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு ப்ராப்ளமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அசீவ் பண்ணிக்கணும். இப்போ விசி இஸ் ஈக்குவல் டு ஐசி ஆர்சின்னு வந்துடும். ஐசியோட வேல்யூ இங்கே இருக்குது, ஆர்சியோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறாங்க 500 கிலோ ஓம்னு. கிலோவோட வேல்யூலாம் போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் எவ்வளோனா 1 வோல்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே ரைட். இப்போது இதுக்கப்புறமா விஇசி அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னா விஇ மைனஸ் விசியாக இருக்கும். ஓகே கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ரைட், தட் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா முன்னாடி இந்த பாத்துக்கு சொன்னோம்ல 3 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதாவது எமிட்டருக்கும் பேஸுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். திஸ் வோல்டேஜ் ப்ளஸ் அக்ராஸ் திஸ் ஒரு வோல்டேஜ்னு சொன்னோம். ஓகே அதே மாதிரி இப்போ இந்த பாத்து எடுத்துக்கிட்டோம்னா 3 இஸ் ஈக்குவல் டு திஸ் வோல்டேஜ், இங்கே கலெக்டருக்கும் எமிட்டருக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் இருக்குல்ல அக்ராஸாக, தட் வோல்டேஜ் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஓகே இப்போ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா, இந்த கலெக்டருக்கு எமிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான் வேணும்னா 3 வோல்ட்டில் இருந்து இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜை சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் ஃபைனல் ஸ்டெப்பில் பண்ணியிருப்போம். விஇசி இஸ் ஈக்குவல் டு விஇ மைனஸ் விசி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே விஇ அப்படிங்கிறத சோர்ஸ் வோல்டேஜ் 3, அதில் விசி எவ்வளோனா 1 வோல்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 2 வோல்ட். ஓகே ரைட். அதுதான் இங்கே ஃபைனலாக கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். விஇசி எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வர வேண்டியதாக இருக்குது. ப்ராப்ளம் நம்பர் 6 பார்க்கலாம். Determine the current flowing through 3 ohm and 4 ohm resistors of the circuit given below. Assume that the diodes D1, D2 are ideal diodes. ஓகே ஏற்கனவே இதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். இந்த D1, D2 ரெண்டுமே ஐடியல் டயோட்ஸ்னு எடுத்துக்கோம். ஐடியல் அப்படிங்கிறப்ப இதுக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, இதனுடைய வேலையை மட்டும்தான் அதை பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் எதுவும் ட்ராப் ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே இப்போ இந்த கண்டிஷன்ஸை எம்ப்ளாய் பண்ணி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 and 4 ohm ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்கிறான். 3 ohm ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, 4 ohm ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும் கண்டுபிடிங்கிறான். ஓகே முன்னமே சொல்லியிருக்கிறோம், ஒரு டயோடு வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸில் கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ட் பண்ணாது. இப்போ இது 12 வோல்ட்னா மேலே ப்ளஸ் கீழே மைனஸ், இப்படி வர்றப்ப ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் ஆகுது, டயோடோட மைனஸும். இப்போ இது ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. இப்படி வர்றப்ப இந்த டயோட் D1 வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. அப்போ D1 மட்டும்தான் எனக்கு இங்கே கண்டக்ட் பண்ணும், D2 கண்டக்ட் பண்ணாது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ணோம். அப்போ D2 கண்டக்ட் பண்ணலன்னா இந்த இடத்துல கரண்ட்டே போகாதுன்னு அர்த்தம். கரண்ட்டே போகலை அப்படின்னா 3 ohm வழியாக போகிற கரண்ட் எவ்வளோ 0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே அப்போ சர்க்கியூட்டில் இந்த பார்ட் கிடையவே கிடையாது, இது இல்லைன்னே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த சைடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். கரண்ட் த்ரூ D2 டயோட் எவ்வளோ அப்படின்னா I = V/R. I வந்து 0. ஏன் அப்படின்னா நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ
D2 இது D1 கிடையாது. No current flows through D2 since D2 is reverse bias. D2 வந்து reverse biasல இருக்கறனால current flow ஆகலன்னு எடுத்துக்கிறோம். இப்போ D1 டயோடு வழியா எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா சிம்பிளாக ஓம்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். I = V/R. இங்கே ரெசிஸ்டன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 2 and 4 ஓம் சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கு, வரிசையில் கனெக்ட் ஆயிருக்கு. சீரீஸில் கனெக்ட் ஆனீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS = 2 + 4ங்கிறப்ப 6 வோல்ட்னு 6 ஓம்னு வந்துடும். I = V/R. V வந்து 12 by R வந்து 2 + 4 6. ஓகே, அப்போ 12/2னா 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 2 ஆம்பியர். ஓகே, இப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 and 4 ஓம் வேணும். ஓகே, அது போக வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆக்சுவலாக அது கேட்கல ப்ராப்ளமில், பட் ஸ்டில் அதை ஃபைண்ட் பண்ணியிருக்கிறான். கரண்ட் த்ரூ அப்படின்னாலே 2 ஆம்பியரோட நின்றுச்சு, பட் ஸ்டில் வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அக்ராஸ் வோல்டேஜ் எவ்வளோனா V = IR. கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். R வந்து எவ்வளோ 4. அப்போ 2 4s are 8 வோல்ட் இங்கே ட்ராப் ஆகுது. 8 வோல்ட் இங்கே ட்ராப் ஆகுதுன்னா மொத்தம் 12ல் 8 இங்கே ட்ராப் ஆகிடுதுன்னா மீதி இருக்கிறது இங்கே ட்ராப் ஆகும். ஓகே, அப்போது 12ல் 8 போச்சு அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு வந்துட போகுது. ஓகே, ரைட். இல்லை நீங்கள் பழையபடி ஈக்குவேஷன் போட்டு IR2 போட்டு கண்டுபிடிச்சிங்கனாலும் 2 × 2 4 அப்படின்னு சொல்லி வந்துட போகுது. டோட்டல் பொட்டன்ஷியல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கிறான். பட் நமக்கு ப்ராப்ளமில் கேட்டது கரண்ட் மட்டும்தான். 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் போகாது. 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்துட்டு 2 ஆம்பியர். இதை ஃபைண்ட் பண்ணாலே போதும். இட் இஸ் சஃபிஷியன்ட் எனஃப். ப்ராப்ளம் நம்பர் 7. Prove the following Boolean expression using the laws and theorems of Boolean algebra. ஓகே, இது ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராப்ளம். Boolean algebra பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுங்க Boolean algebra யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். A + B × A + B bar இட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட் இதை எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் டேர்ம் எடுத்து அதை இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ AA + AB bar AA + AB bar + BA + BB barன்னு வந்து நிற்கும். ஓகே, ரைட். இப்போது A × A A தான். AB பார்னு எடுத்துக்கிறோம், அது அப்படியே இருக்கட்டும். BA எடுத்துக்கிறோம். BB பார் வந்து 0 வந்துடும். இப்போ பியோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்களேன். B பாருங்கிறது அதுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட் 0 வரும். அப்போ என்ன வேல்யூ எடுத்திங்கனாலும் அது 0 ஆகிடும். அதை பற்றி கண்டுக்க வேண்டியதில்லை. இப்போ இப்படி நமக்கு வந்துடுது. இதில் A காமனாக இருக்குது எல்லாத்துலேயுமே. அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 + B + B பார்னு வந்துடும். 1 கூட நீங்கள் எதை ஆட் பண்ணாலும், இது என்னவா இருந்துட்டு போகுது, 1 கூட எதை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 1 தான் கிடைக்க போகுது. ஓகே, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக எழுதினாலும் ஓகே. அல்லது இதை மறுபடியும் அவங்க மல்டிப்ளை பண்ணி போட்டு B + B bar 1ன்னு போட்டு கொண்டு வந்திருக்கிறான். எப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே. 1 + anything is always going to be 1. 1 கூட 1 ஆட் பண்ணாலும் 1 தான். 1 கூட 0 ஆட் பண்ணாலும் 1 தான். Boolean algebra பொறுத்தவரை. ஓகே, அப்போ இந்த டேர்ம் வந்துட்டு இட் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறத ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். செகண்ட், A × A bar + B இஸ் ஈக்குவல் டு இவ்வளோன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். A × A barங்கிறப்ப A bar + ABன்னு எழுதிக்கலாம். ஓகே, A bar or B bar is always going to be 0. இப்போ மீதி இருக்கிறது ஜஸ்ட் AB தான். ரைட், அதை ப்ரூவ் பண்ணிடலாம். தேர்டு வந்துட்டு A + B × A + C is equal to A + BCன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். இதையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா AA + AC + BA + BCன்னு வரும். இதில் A × A வந்து A தான். அதில் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸில் நீங்கள் A காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா A × 1 + C + Bன்னு வந்துடும். 1 கூட எதை ஆட் பண்ணிங்கனாலும் 1 தான். ஓகே, அப்போது A + BC அப்படின்னு சொல்லி வந்துடும். ரைட், இது எல்லாமே Boolean algebras அந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தான் நம்ம கொண்டு வரோம். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரியும். நெக்ஸ்ட், ப்ராப்ளம் நம்பர் 8. வெரிஃபை தி கிவன் Boolean equation A + A bar B is equal to A + B using truth table கொடுத்துருக்கான். ரைட், ட்ரூத் டேபிள் வச்சு வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு A மட்டும் எடுத்துக்கலாம். 0 0 1 1. B எடுத்துக்கிறோம் 0 1 0 0 0 1. இது பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் 0 0 0 1 1 0 1 1. ABயோட பாசிபிள் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். A + A bar B கண்டுபிடிக்கணும், A + B கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு A bar எவ்வளோ, B bar எவ்வளோ நமக்கு தேவை. ஓகே, A barங்கிறது A காம்ப்ளிமெண்ட். இது எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா வேல்யூ வரும். B barங்கிறதும் அதே மாதிரி. அடுத்து A + A bar B. ஓகே, A bar B தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம், அது பண்ணல. ஓகே, A bar Bனா A பாரையும் B மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அது கூட A ஆட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு இங்கே போட்டிருப்பாங்க. A + B அப்படிங்கிறப்ப இது ரெண்டையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணுங்கள். இந்த ஃபைனல் ரெண்டையும் பாருங்கள், A + A bar B A + B.
ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே வேல்யூஸ் வருது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். ப்ராப்ளம் நம்பர் 9. In the given figure of a voltage regulator, a Zener diode of breakdown voltage 10 volt is employed. Determine the current through the load resistance, the total current and the current through the diode. Use diode approximation கொடுத்துருக்கலாம். ஓகே, பாருங்க, இது Zener diode voltage regulator. அந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுனாலே நமக்கு போதும். ஓகே, ஒரு Zener diode ரிவர்ஸ் பேஸில் கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐன்னு வச்சுக்கலாம். இது லோட் ரெசிஸ்டன்ஸ் RL, இது Zener diode. இங்கே வர்ற இந்த ஐங்கிற கரண்ட்டு தான் ஐஎல்லாகவும் ஐஇசெட்டாகவும் பிரியுது. ஓகே, அப்போ I is equal to IL plus IZ. இதை மைண்டில் வச்சுக்கணும். இங்கே நம்ம கொடுக்குற வோல்டேஜ் 25 வோல்ட்டுங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ் ஆகும், இந்த பேரலல் காம்பினேஷனுக்கு அக்ராஸ் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ வோல்டேஜ் 25 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு இதை VSன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா VS plus VZன்னு எழுதிக்கலாம். வோல்டேஜ் அக்ராஸ் Zener diode VZன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் ட்ராப் ஆகும். இதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகே, ரைட். ஸோ ஐங்கிற கரண்ட் IL IZ பிரியுது. இந்த வோல்டேஜ் விங்கிற வோல்டேஜ் VS ஆகும் VZ ஆகும் பிரியுது. இதுக்கு VLும் VZும் ஒன்று தான், ஏன்னா இது ரெண்டும் பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. ஓகே, ரைட். இதெல்லாம் கிவன் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்க. நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் VL is equal to VZ இது வரையும் முடிஞ்சது. வோல்டேஜ் அக்ராஸ் RS ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா அதை VSன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வோல்டேஜ் தான் இங்கேயும் பிரியுதுன்னு சொன்னோம். அப்போ இது வேணும் அப்படின்னா 25லேருந்து இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை நான் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அப்போது VS is equal to VDC minus VZ. VDC எவ்வளோ சார் அப்படின்னா 25 வோல்ட். Zener டயோடுக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் கொடுத்துருக்குறான் 10 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 25லேருந்து 10 வோல்ட் போச்சுன்னா இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் 10 வோல்ட் போச்சுன்னா மீதி இருக்கிற வோல்டேஜ் தான் எனக்கு சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற வோல்டேஜாக இருக்கும். ஓகே, அப்போ VS is equal to 25 minus 10 which is equal to 15 வோல்ட். அடுத்து ரெண்டாவது டோட்டல் கரண்ட் த்ரூ RS கண்டுபிடிக்கணும். கரண்ட் வேணும், வோல்டேஜ் தெரியும் அப்படின்னா ஓம்ஸில் யூஸ் பண்ணலாம். I equal to V/R. V வந்து 15 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். R வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ், என்ன ரெசிஸ்டன்ஸ் இங்கே போகிறோம் 500 ஓம் கொடுக்குறோம். அந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, இது மில்லி, கேபிட்டல் எம் கிடையாது, ஸ்மால் எம். ஸோ 3 × 10⁻²2 ஆம்பியர்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும், வோல்டேஜ் வந்து VZ தான், இதே வோல்டேஜ் தானே இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது இங்கேயும் நம்ம ப்ரீவியஸ் ஃபார்முலா I equal to V/R ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். வோல்டேஜ் அக்ராஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் தான் VZ, அதனுடைய வேல்யூ 10 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 10 லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 3 × 10⁻³ போட்டோம்னா இங்கேயும் ஸ்மால் லெட்டர் M தான், இது மூணுமே ஸ்மால் லெட்டர் M தான் வரும், மில்லி ஆம்பியர்ஸ், அதை மாட்டிடுச்சு. ஓகே, ரைட். அப்போ IL வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் த்ரூ Zener diode கேட்குறான். பாருங்க, இந்த கரண்ட் தான் I தான் ILஆவும் IZஆவும் பெரியுதுன்னு சொன்னான். அப்போ I is equal to IL plus IZ. நம்ம IZ வேணும்னா I minus IL வந்துடும். ஸோ IZ is equal to I minus IL. ஸோ it is equal to 30 milliampere minus 3.33 milliampere. அதனுடைய வேல்யூ வந்து இவ்வளோ 26.67 milliampere கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ பேசிக்காக ஒரு Zener diode எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஃபங்க்ஷன் ஆகுதுங்க தெரிஞ்சது மூலமாக நம்ம இண்டிவிஜுவலாக எவ்வளோ கரண்ட் எவ்வளோ வோல்டேஜ் லோட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக ட்ராப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கிறோம். ப்ராப்ளம் நம்பர் 10. Write down the Boolean equation for the output Y of the given circuit and give its truth table கேட்டிருக்கிறோம். ஓகே, மொத்தம் 3 கேட் இருக்கு. இது வந்து ஒரு AND கேட், இது ஒரு OR கேட், இது ஒரு NOR கேட். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுட்புட் ஆஃப் NAND கேட்டுன்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக NAND கிடையாது, ஜஸ்ட் AND. ஓகே, இது AND கேட் தான், முன்னாடி பபிள் இல்லை. ஓகே, AND கேட் அப்படிங்கிறப்ப ப்ராடக்டை கொடுக்கும் எனக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டோட அவுட்புட் என்னன்னா ஜஸ்ட் A × P. அடுத்த அவுட்புட் ஆஃப் NOR கேட், இது NOR கேட் அப்படிங்கிறப்ப OR கேட் என்ன பண்ணுமோ அதுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். OR கேட் வந்து என்ன பண்ணும், ரெண்டையும் ஆட் மட்டும் பண்ணும். இப்போ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்னா A + B ⁴. இந்த கேட்டோட அவுட்புட் இதுதான். இது ரெண்டு இன்புட் எடுத்து இங்கே கொடுத்துருக்குறோம். இது ஒரு NOR கேட், சாரி OR கேட். OR கேட் என்ன பண்ணும்னா வர்ற ரெண்டு இன்புட்டையும் ஆட் பண்ணும். இங்கே வர்றது A.B, இங்கிருந்து வர்றது A + B ⁴. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டோட்டல் அவுட்புட். அப்போ டோட்டல் அவுட்புட் Y is equal to AB + A + B ⁴ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே, இப்போ இதுக்கு ட்ரூத் டேபிள் வேணும்னா தனியாக AB வேல்யூஸ் போட்டு
டோட்டலாக அவுட்புட் எவ்வளோ அப்படிங்கிறத தனியாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகே, and that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you.